தமிழகம் புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜய் 108 இடங்களில் முன்னிலை வகித்து வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றுள்ளார். தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆலோசனைகள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன? தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. திமுக கட்சி தோல்வியினை தழுவிய நிலையில் தவேக அதிக இடங்களில் வென்ற கட்சியாக மாறியுள்ளது. ஆனாலும் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை தவேகவிற்கு கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை தனி கட்சியாக வென்றதால் மட்டுமே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தனி கட்சியாக 107 இடங்கள் மட்டுமே தவேக வென்றுள்ளது. இந்த இடங்களை வைத்து தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது. அதிலும் தவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே அதில் ஒரு தொகுதியில் குறைந்தது 106 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்க வேண்டும். அதிலும் ஒரு சீட் குறைந்து 105 குறையும். எனவே தவேக கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள் வேண்டும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசிற்கு 5 இடங்களும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வீதம் 4 இடங்களும், தேமுதிகவிற்கு 1 இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்களும் கிடைத்துள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு 5 இடங்கள், பாஜக கட்சிக்கு 1 இடம், அமமுகவிற்கு 1 இடம் கிடைத்துள்ளன. 2 கூட்டணியிலும் உள்ள திமுக, அதிமுக கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தவேகவிற்கு கூடுதலாக 21 இடங்கள் கிடைக்கும். அதன்படி கணக்கிடும் பொழுது 105+21 என்ற அளவில் 126 இடங்களை பெற முடியும். மதிமுகவிற்கு 2 இடங்கள் கிடைத்தாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள் தவேகவிற்கு ஆதரவு அளிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் நாளை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகைக்கு வரவுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு 2 வழிகளில் ஒன்றை ஆளுநர் தேர்வு செய்வார். அதன்படி அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியான தவேக தலைவரை அழைத்து பெரும்பான்மையினை சட்டசபையில் நிரூபிக்க வாய்ப்பை வழங்குவார். இதற்கு 1 வாரம் வரை அவகாசம் தரப்படலாம். இல்லாவிட்டால் மற்றொரு வாய்ப்பாக தவேக தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளில் கடிதங்களை அந்தந்த கட்சிகளிடம் இருந்து பெற்று ஆளுநரிடம் வழங்க வேண்டும். 118 இடங்களுக்கு மேல் சீட் கிடைத்தால் ஆட்சி அமைக்கும் உரிமை தவேகவிற்கு ஆளுநர் வழங்குவார். ஆனால் அந்த கட்சிகளின் ஆதரவு கிடைக்காமல் போனால் தவேகவிற்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடையாது. எனவே ஆட்சியினை அக்கட்சி அமைக்க முடியாமல் போகும். வேறு ஆதரவுகள் கிடைக்காமல் போய்விட்டால் இரண்டாவதாக அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் வாய்ப்பளிப்பார். அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் 6 மாதங்கள் ஆளுநர் ஆட்சியினை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் பின்னர் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நடைபெறும்.